வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ நம்ம லைவாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா லைவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் நம்ம தளபதி இருக்காங்க. அதில் சில விஷயங்கள் அரசியல் பற்றிய விஷயங்கள் ரொம்ப அழுத்தமாக பேசியிருக்காங்க. என்னென்னா, நம்ம அம்பேத்கர் அவருடைய சிறப்புகள் நம்ம எல்லாருக்கும் பாடப்புத்தகத்தில் படித்தது தான். நம்ம எல்லோரும் இந்த காலகட்டங்களில் அவரை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இருந்தாலும் அவருடைய சைடில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்பேத்கர் ஒரு காலத்தில் மக்கள் அமெரிக்கா போயிட்டு வந்தாலே பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் 100 ஆண்டுக்கு முன்னாடியே அமெரிக்கா போயிட்டு அங்கே கொலம்பியஸில் ஒரு டிகிரி முடித்து அவார்டு வாங்கின ஒரு மனுஷன். அதுவும் இல்லாமல் அதை வாங்கினவருன்னு இல்லாமல் அது எந்த இடத்துல இருந்து அவர் அதை பண்ணார். அதாவது ஜாதிகள் ரொம்ப அதிகமாக இருந்த டைமில், அதுவும் அவரை ஒடுக்கப்பட்ட காலத்தில் அந்த ஒரு படிப்பு தான் நம்மளை முன்னேற்றம். படிப்பு ஒன்று தான் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்ற ஒரு மனப்பக்குவத்தோடு அதை படித்து அதை ஜெயிச்சு காட்டி அந்த மாதிரி இருக்கிற எல்லா மக்களுக்குமே அவர் ஒரு முன்னோடியாக இருந்தவர் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காரு. அரசியல் அவரை அம்பேத்கரை பற்றி பேசினா அரசியல் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அதை பற்றியான விஷயத்தையும் நம்ம அதான் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தவரே அவர் தான். ஆனால் இப்போ நடக்கிற அரசியல் பற்றி நம்ம சொல்ல வேணுமா? மணிப்பூரில் நடந்த விஷயத்தையும், அதாவது என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டைரெக்டாகவே அட்டாக் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. அந்த மாதிரி சில விஷயங்கள் அவர் ரொம்ப நார்மலாக மாநாட்டில் பேசுன மாதிரி இங்கேயும் ரொம்ப ஒரு கம்பீரமான ஒரு இதில் தான் பேசியிருக்கார் தோரணைலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த 2 கட்சிக்குமே எதிரானவன்றதை ஒரு முறையும் அதை அழுத்தமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. இது நம்ம எல்லாத்துக்குமான இதெல்லாம் மாறணும்னா நம்ம மக்களுக்கான ஒரு அரசியல், மக்களை நேசிக்கிற ஒரு அரசியல், எல்லாத்துக்குமான ஒரு கரெக்டான அரசியல் வரணும். அதை நம்ம வர வச்சு காட்டுறது மூலயமா தான் நம்ம அவங்களுக்கு தர பதிலாக அது இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு கம்பீரமான ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக அது வந்தார்னா அவர் அந்த மாதிரி அரசியல் கொடுப்பாரா இல்லையான்றதை நம்ம இப்போ சொல்ல முடியாது. அதை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அவர்கிட்ட அது கிடைக்குமா நம்மளுக்கு தெரியல. கண்டிப்பாக அதை கொடுப்பாரு. நம்மளும் எதிர்நோக்கி என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். தேங்க்யூ.